வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது ஸ்வஸ்திக் சின்னம். ஸ்வஸ்திக் சின்னம் பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக பலர் நம்புகின்றனர். இது பண்டைய காலம் தொட்டு இந்து, புத்த, ஜைன மதங்களில் ஒரு தெய்வீக சின்னமாகவும், ஐரோப்பிய கண்டத்தில் கிரேக்க, ரோமானிய நகரத்தினர் பயன்படுத்தியதாகவும் கருதப்படுகின்றது. சமஸ்கிருதத்தில் ஸ்வஸ்திகா என்பது அதிர்ஷ்டம், நன்மை என்று பொருள் கொண்டது. இச்சின்னத்தை பயன்படுத்துவதால் அங்கு நேர்மறை சக்திகள் அதிகம் மீட்கப்படும், தீய சக்திகள் நீங்கும், உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும், செல்வத்தை பெருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் ஸ்வஸ்திக் சின்னம் மூளையில் நேர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் என்றும், ஆன்மீக எண்ணம் ஏற்படும் என்றும் கூறப்படுகின்றது. இது மனிதர்களின் ஆன்மீக மற்றும் மனத்தை அமைதியாக்கும் சின்னமாக பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த நன்மைகள் அனைத்தும் மனிதர்களின் நம்பிக்கைகள் மற்றும் பண்பாட்டு மரபுகளின் அடிப்படையிலானவை என்பதை மனதில் கொள்வதும் முக்கியம். செங்கோண வடிவில் மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் ஒன்றுக்கொன்று குறுக்கில் செல்லும் கோடுகளே ஸ்வஸ்திக் சின்னம். இதனை பூஜ்யரை வாசலில் கோலமாக இடுவர். வீட்டு நிலையில் மஞ்சள் குங்குமம் கொண்டு இதை வரைவதுண்டு. ஸ்வஸ்திக் என்றால் தடையற்ற நல்வாழ்வு என்பது பொருள். வெற்றியை தேடித் தருவது ஸ்வஸ்திக் சின்னமாகும். இதிலுள்ள 8 கோடுகளும் 8 திசைகளை குறிக்கும். ஸ்வஸ்திக் சின்னத்தை நடுவில் வைக்கப்படும் புள்ளி நம் ஆத்மா. வீட்டில் உள்ளவரின் ஆத்மா அனைத்து திசைகளிலும் உள்ள தெய்வங்களை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கட்டும் என்பதற்காகவே ஸ்வஸ்திக் கோலம் போடப்படுகின்றது. விநாயகர் கைகளில் மங்கள சின்னமாக ஸ்வஸ்திக் இருக்கின்றது. எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குவது நமது மரபு. அவர் கைகளில் இருப்பது இந்த ஸ்வஸ்திக் சின்னம். அதனாலேயே இது வெற்றியின் சின்னமாகிவிட்டது. ஸ்வஸ்திக் உணர்த்துவது 4 வேதங்கள், ரிக், ஜசுர், சாம, அதர்வன, 4 திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 யுகங்கள், சத்ய, திரேதா, துலாபார, கலியுகம், 4 ஜாதிகள், பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்திர, 4 யோகங்கள், ஞான, பக்தி, கர்ம, ராஜ, 4 மூலங்கள், ஆகாயம், வாயு, நீர், நிலம், வாழ்க்கையில் 4 பருவங்கள், குழந்தை, பிரம்மச்சாரியம், கிரகஸ்தர், சந்நியாசி. ஸ்வஸ்திக், ஓம், திரிசூலம் போன்றவற்றை வாசல் கதவின் உள்பக்கமோ வெளிப்பக்கமோ ஒட்டி வைத்தால் அது வீட்டினுள் துஷ்ட சக்தியை நுழையவிடாமல் காக்கும். இந்த சின்னங்களை காலில் மிதிபடாத இடங்களில் போடுவது நன்மை உண்டாக்கும். சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று சங்கஷ்டகர கணபதியை வணங்குகின்றோம். அதே போல பல சதுர்த்தி தினத்தன்று சக்தி கணபதியை வழிபடுவது சில இடங்களில் வழக்கம். சில சாஸ்திரங்களின்படி ஸ்வஸ்திக் சின்னம் கணபதியை குறிக்கின்றது. வீட்டின் முன் கதவில் ஸ்வஸ்திகா சின்னம் வரைந்து வைத்தாலோ அல்லது உருவம் வைத்தாலோ அந்த வீட்டில் திருஷ்டி பாதிப்பு ஏற்படாது. வீட்டில் உள்ள வாஸ்து தோஷமும் குறையும். வீட்டின் முன்பக்கத்தில் வலதுபுறம் ஸ்வஸ்திகா வடிவம் இருந்தால் குடும்ப பெரியவர்களுடன் நல்லதாக இருக்கும். கண் குறைபாடு நீங்கும். வீட்டின் முன்புறத்தில் இடதுபுறம் ஸ்வஸ்திகா இருந்தால் மன அமைதி உண்டாகும். மேலும் மனதில் முடிவு செய்த பெரும்பாலான வேலைகள் வெற்றிகரமாக முடியும். வாகனங்களில் உள்ள ஸ்வஸ்திக் சின்னம் எதிர்பாராத விபத்துக்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். வீட்டின் மையத்தில் ஸ்வஸ்திகா இருந்தால் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் இருக்கும். இருந்த சிரமங்கள் நீங்கும். இதன் காரணமாக குழந்தைகளுடன் ஒரு சிறப்பு, அன்பு மற்றும் நம்பிக்கை உருவாகும். மாணவர்கள் கவலையின்றி படிப்பை முடிப்பார்கள். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தின் அனைவரும் அமர்ந்து கருத்து பரிமாறி தகுந்த முடிவை எடுக்கலாம். குடும்பத்தில் நிலத்தகராறு இருந்தால் எளிதில் நல்ல தீர்வு கிடைக்கும். ஸ்வஸ்திக் சின்னம் வீட்டின் வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் இருந்தால் வீட்டில் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும்.
நிதி பற்றாக்குறை இருக்காது. நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த உடல்நல கோளாறுகள் நீங்கும். நல்ல மரியாதை கிடைக்கும். குடும்பத்துடன் மட்டுமன்றி அண்டை வீட்டாருடனும் நல்ல உறவு முறை. குடும்பத்தில் பல சமய பணிகள் செய்யப்படும். நீங்களும் இதுபோன்று வீட்டின் வாசலில் ஸ்வஸ்திகா சின்னம் வரைந்து வீட்டில் திருஷ்டி பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் உறவுகளே. நன்றி.